அனைவருக்கும் வணக்கம். could have plus past participle ஓட இன்னொரு யூசேஜ் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த இங்கிலீஷை எப்படியாவது ஈஸியாக கற்றுக்கிட்டு சீக்கிரம் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம ஒரு லெசன்லேயும் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இனிமேல் நம்ம புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு லெசனோட எண்ட்லேயும் அந்த லெசனுக்கான குவிஸ் இருக்க போகுது. அப்போ தான் எனக்கு தெரியும் எவ்வளோ பேருக்கு இது புரிஞ்சிருக்கு, நான் சொல்ல வந்தது எத்தனை பேருக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஆன்சர் பண்ணுறதுல நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழில் நம்ம எல்லா கீவேர்ட்ஸும் சொல்லிட போகிறோம். அதை வச்சு தமிழில் இந்த கீவேர்டு வந்துச்சுன்னா இங்கிலீஷில் நம்ம எந்த வேர்டை போடணும் அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதை அப்படியே அப்ளை பண்ணி சென்டென்ஸாக பேச போகிறோம். அவ்வளோதான். ஆன்சர் சரியோ தப்போ நம்ம அதுக்கான முயற்சிகளை எடுத்தால் தான் அதை நம்ம சரியாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்ன என்கரேஜ் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யார் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூசேஜில் நம்ம என்ன பார்த்தோம்? செஞ்சுருந்துருக்கலாம், போயிருந்துருக்கலாம், இந்த லாம் வச்சு பார்த்தோம். இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உன்னால் வின் பண்ணியிருந்திருக்க முடியும், உன்னால் அந்த விஷயத்த செஞ்சுருந்துருக்க முடியும், உன்னால் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ கேன்னாவே நம்மளுக்கு என்ன வரப்போகுது? முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு நம்ம முன்னவே பார்த்துட்டோம். பட் இந்த could have ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீ வின் பண்ணியிருந்திருக்க முடியும், யூ குட் ஹாவ் ஒன் த ரேஸ், அந்த ரேஸை உன்னால் வின் பண்ணியிருந்திருக்க முடியும், ஆனால் நீ ஏன் அவனுக்காக விட்டு கொடுத்த? ஆமாம், ஐ குட் ஹாவ் ஒன் த ரேஸ், என்னால் அந்த ரேஸை வின் பண்ணியிருந்திருக்க முடியும், ஆனால் அவன் ஜெயிச்சா அவனோட ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் விட்டு கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த பார்ட்டில் நம்ம எதை கீவேர்டை வச்சுருக்க போகிறோம்? செய்து இருந்திருக்க முடியும், வின் பண்ணி இருந்திருக்க முடியும், அந்த வார்த்தையை தான் கீவேர்டை வச்சுட்டு பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்மளே எடுத்துக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு பையன் நல்லா சூப்பராக படிப்பான், ஆனால் அந்த எக்ஸாம் அப்போ அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு, அவனால் எழுத முடியல, அதனால் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கப்போ நம்ம போய் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னால் இந்த எக்ஸாம் நல்லா எழுதியிருந்திருக்க முடியும், உனக்கு அந்த எபிலிட்டி இருக்குது, உனக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் உனக்கு ஃபீவர் வந்தனால தான் உன்னால் நல்லா பண்ண முடியாமல் போயிடுச்சு, அவ்வளோதான், நீ இதுக்காக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த could have யூஸ் பண்ணி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூ could have passed the exam, உன்னால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்திருக்க முடியும், ஆனால் ஃபீவர் வந்தனால தான் உன்னால் நல்லா பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளவே அந்த லாம் வச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பையன் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையன், அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவன் ஃபெயில் ஆகிட்டான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோவேன், நீ பாஸ் ஆகிருந்துருக்கலாம், யூ குட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம். ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ் எழுத்துக்களை மாற்றி போட்டு பேசுகிறோம். பட் இங்கிலீஷில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அந்த சேம் குட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஹீ குட் ஹாவ் ஒன் த ரேஸ், அந்த ரேஸில் அவன் வின் பண்ணியிருந்திருக்க முடியும், அதற்கான திறமை அவன்கிட்ட இருந்துச்சு, பட் ஏன் வின் பண்ணலன்னு தெரியலை. ஸோ இதெல்லாமே பாஸ்டில் நடக்காத ஒரு விஷயம், அதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு சொல்கிறோம். இங்கே அடுத்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஐ குட் ஹாவ் பாட் திஸ் கார், இந்த காரை என்னால் வாங்கியிருந்திருக்க முடியும், ஆனால் நான் வாங்கலை, ஏன்னா எனக்கு இப்போதைக்கு தேவைப்படலை. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஸ்டில் அதுக்கான எபிலிட்டி, பொட்டென்ஷியல் எல்லாமே இருந்தும் அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுறது. when we had the ability to do something in the past, பாஸ்டில் இப்போ என்னால் கார் வாங்கியிருந்திருக்க முடியும், என்னால் அந்த பைக்கை வாங்கியிருந்திருக்க முடியும், பட் நான் வாங்கலை, எனக்கு அதுக்கான தேவை இல்லை. பாஸ்டில் அதுக்கான எபிலிட்டி நமக்கு இருந்தும் நம்ம அதை செய்யாமல் விட்டுட்டு இப்போ நம்ம சொல்கிறோம், நான் என்னால் வாங்கியிருந்திருக்க முடியும், என்னால் செஞ்சுருந்துருக்க முடியும், என்னால் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இப்போல்லாம் இந்த மாதிரி ரைமிங்காக அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோமோ, செய்து இருந்திருக்க முடியும் அந்த மாதிரி வார்த்தையை பார்க்குறோமோ, அப்போலாம் நம்ம இந்த குட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை போட்டு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்க போகிறோம். குட் பக்கத்தில் நாட் போட்டு குட் நாட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இதோட நெகட்டிவ் ஃபார்ம். இப்போ நம்ம யார்கிட்டையாவது ஒன்று சொல்கிறோம், நீ மட்டும் இல்லைனா இது என்னால் செஞ்சுருக்கவே முடியாது,
நீ மட்டும் எனக்கு எக்ஸாம் சொல்லி தரலன்னு வச்சுக்கோ, என்னால் பாஸ் ஆகிருந்திருக்கவே முடியாது. நீ மட்டும் இந்த உதவியை எனக்கு சரியான நேரத்தில் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோமேன், என்னால் அந்த வீடு கட்டியிருந்திருக்கவே முடியாது, என்னால் பைக் வாங்கியிருந்திருக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழில், அந்த இடத்துல நம்ம இந்த குட் நாட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஐ குட் நாட் ஹேவ் டன் திஸ் வித்தவுட் யோர் ஹெல்ப். உன்னோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் இதை பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணி ஜெயிச்சிட்டோம், அந்த ஃப்ரெண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணனால நம்ம அந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம அவனுக்கு நன்றி கடன் சொல்கிறோம். நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் செஞ்சுருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்குது? அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஹீ குட் நாட் ஹேவ் பாஸ்டு த எக்ஸாம். அவன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கவே முடியாது. இப்போ நம்ம ஒருத்தனுக்கு ரொம்ப நல்லா படிக்காமல் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் சொல்லித்தரோம் அவனுக்கு. ஸோ நான் மட்டும் அவனுக்கு சொல்லித்தரலன்னு வச்சுக்கோவேன், அவன் பாஸாக இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீ எக்ஸாம் எழுதியிருந்தாலுமே பாஸாக இருந்திருக்கவே முடியாது, ஏன்னா கொஷின் அவ்வளோ டஃப். ஒருத்தன் வந்து எக்ஸாம் எழுதலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறான், எக்ஸாம் எழுதுனேன், நானும் தான் ஃபெயிலு, எக்ஸாம் நீ எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோவேன் நீயும் தான் ஃபெயில் ஆகிருந்திருப்ப, ஏன்னா கொஷின் அவ்வளோ டஃப்பு, ஸோ எழுதாமல் இருந்ததே நல்லதுன்னு நினச்சி விட்டுடு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயும் ஹீ குட் நாட் ஹேவ் பாஸ்டு த எக்ஸாம். அவன் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்திருக்கவே முடியாது. யூ குட் நாட் ஹேவ் பாஸ்டு த எக்ஸாம். நீ எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பாஸ் பண்ணியிருந்திருக்கவே முடியாது, ஏன்னா கொஷின் அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம இந்த குட் நாட் ஹேவ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குவெஸ்ஸுக்கு போகிறோம். இப்போது ரொம்ப ஒரு கதை மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மாதிரி சொன்னால் லேட் ஆகிடும், அதனால் இப்போ டக்கு நம்ம சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தன் இன்னொருக்கிட்ட சொல்கிறான், இவன்கிட்ட போய் ஏன் கேட்ட, வேறு யார்கிட்டையாவது கேட்டிருக்கலாம்ல. ஸோ இங்கிலீஷில் எந்த சென்டென்ஸை நம்ம மாற்ற போகிறோம்? வேறு யார்கிட்டையாவது கேட்டிருக்கலாம்ல, ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கோம், ரிமோட் சண்டை நடக்குது. அப்போ வந்து நம்ம அண்ணன் வந்து நம்மளை அடிச்சுட்டு ரிமோட்டை பிடுங்கிட்டு, நான் முன்னவே கொடுத்துருக்கலாம் அந்த ரிமோட்டை, நான் கேட்குறப்பவே நீ கொடுத்துருக்கலாம்ல, முன்னவே அதை என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. இதுதான் செகண்ட் சென்டென்ஸ். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு ஃபோன் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த ஃபோன் ஏன் வாங்கினேன், நீ வேற ஒரு பிராண்டு நம்ம சொல்லி, இந்த ஃபோன் நல்லாயிருக்கு, நீ இது வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சென்டென்ஸ் என்ன? இந்த ஃபோன் நீ வாங்கியிருக்கலாம். அடுத்த என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம் ஃபீ கட்டினவங்க எல்லாமே, அரியர் ஃபீஸ் கட்டினவங்க எல்லாமே பாஸ்ன்னு சொல்லியாச்சா. ஸோ வந்து ஃபீஸ் கட்டாதவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளும் கட்டியிருக்கலாம், நம்மளும் ஃபீஸ் பே பண்ணியிருக்கலாம். அந்த சென்டென்ஸ் தான் நெக்ஸ்ட் ஒன். நீ சொல்லிக் கொடுக்கலனா என்னால் நல்ல மார்க் எடுத்திருந்திருக்க முடியாது. இப்போ இதுக்கான கம்ப்ளீட் சென்டென்ஸை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். பட் இப்போ நம்ம எந்த சென்டென்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்திருந்திருக்க முடியாது அப்படிங்கிற சென்டென்ஸை மட்டும் இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவங்களோட லைஃப்பை காப்பாற்றிருந்திருக்க முடியும். இப்போ ஏதோ ஒரு மீட்டிங்க்கு நம்ம கரெக்ட் டைமுக்கு போகல, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆஃபீஸர் கிளம்பி போயிட்டாரு, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, கரெக்ட் டைமுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அவரை மீட் பண்ணியிருந்திருக்க முடியும். அடுத்து இதே சிச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன தான் சீக்கிரம் வந்திருந்தாலும் அவரை மீட் பண்ணியிருந்திருக்க முடியாது, ஏன்னா அவர் இன்னைக்கு லீவு. ஸோ அவரை மீட் பண்ணியிருந்திருக்க முடியும், அவரை மீட் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஸோ இது ரெண்டையும் நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த லெசனுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.